எப்படியாப்பட்ட மாப்பிள்ள வேணுங்கிற? எனக்கு லைஃப்ல நல்லா சமைச்சு போடுறவன் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் சம்பாரிச்சு போடுற மாப்பிள்ளை தான் கேட்பாளுங்க, நீ என்னடி சமைச்சு போடுற மாப்பிள்ளை கேக்குற? சமைக்க தெரிஞ்சவன் தான்க்கா. வாழ்க்கையில பொறுமையாவும் இருப்பான், பொறுப்பாவும் இருப்பான். அவ்வளவுதானே? இன்னும் இருக்க ஏதாவது கண்டிஷனு? நீயும் கண்டிஷன் போட்டு இங்க வர வாக்குப்பட்டு வரவா போச்சு. மாமியாலும் ஏற்கனவே அந்த கண்டிஷனோட தான் வாக்குப்பட்டிருந்தா அந்த வீட்டுல வந்து உன் புருஷனும் மாமனாருக்கும் உங்களுக்கு துணிமணி முடிஞ்சு போடுறதும் சோறாக்கி போடுறதும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான் சரியா இருக்கும். வேலைக்கெல்லாம் போக முடியாது. 10ஆவதுக்கு நீ 2 பெத்து போட்டுருவேன், அதுகளையும் அவங்க பார்த்தாகணும். மொத்தம் அவங்க எல்லாம் வேலைக்கெல்லாம் போக முடியாது. இந்த செலவுக்குன்னு ஒரு பணம் வேணும்ல, அந்த பணத்துக்கெல்லாம் சம்பாதிச்சா தானே பணம் வரும். நீ படுத்திட்டு இருக்கிற போச்சு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அவங்க 2 சரி எப்படி உனக்கும் மாமியாருக்கு இந்த பாடுபட்டு போடுறது. அவங்க எங்க அப்பா விட்டுறது வர்றப்ப 2 பேர்த்த அனுப்பிச்சுட்டுவாங்களா பாடுபட்டு போடுறதுக்குன்னு. இப்பெல்லாம் அது ஃபேஷன் ஆயிடுச்சா? அப்படிக்கு இது ஆஃபர் இருந்தா சொல்லு. எங்க கொம்பு காட்டுல நிறைய பசங்க அந்த மாதிரி ஆஃபர் எதிர்பார்த்து அவங்க அந்த கண்டிஷன் வச்சுதான் அங்க பொண்ணை கல்யாணம் வைக்காம இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் ஒரு கண்டிஷன் இருந்தாலும் எங்க ஊர் பசங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் பண்ற கண்டிஷன் மூச்சு குத்தி புரிஞ்சு ஆக்குறதாப்பா. எத்தனை பேர் கிளம்பி தெரியுங்க?